ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ச்சியாக ரூபன் பிரதரோடு கூட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த எபிசோடில் நம்ம இந்த காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய தியரி, அதை குறித்து எப்படி டெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றது நிறைய காரியங்களை ரூபன் பிரதர் தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில எபிசோட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். லாஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகும். அதை குறித்து நீங்கள் லாஸ்ட்டு எபிசோட்லேயே நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி அதை குறித்து தான் பார்க்க போகிறோமா? நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த டெஃபினிஷன் ஆஃப் காட், டெஃபினிஷன் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வேறு வேறு டைமென்ஷன்ஸையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எவல்யூஷனுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறத லாங் பேக் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இவங்க காட் இல்லைங்கிறதுக்கு என்ன ரீசனிங் சொல்கிறாங்க, காட் ஆப்சன்ஸ் ஆஃப் காடுக்கு இவங்க ஒரு அனாலஜி சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம திரும்ப லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி காட் இருக்காருங்கிறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸுங்கிறது நம்ம கான்க்ரீட்டாக சொல்லிட்டோம். இவங்ககிட்ட அந்த மாதிரி கான்க்ரீட்டான ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸோ அப்படி ஒன்று கிடையாது, இன்றைக்கி வரைக்குமே கிடையாது. 1972 சூமோ ஓனோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் என்னன்னா, அவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் அண்ட் ஜெனட்டிஸ்ட். ஓகே, ஜெனட்டிக்ஸ்லையும் பயாலஜிக்கல்லையும் அவர் எக்ஸ்பர்ட்டு. அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷனை பிலீவ் பண்ணுற சயின்டிஸ்ட். இவர் நாங்கள் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை எவல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு 1972 ஒரு பெரிய பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குன்னே அவர் சொல்கிறாரு. ஆமாம், அவர் பேராமீட்டர்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே, அதுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு. பாருங்கள், இதை சரியான ப்ரூஃப் எவல்யூஷனில் தான் வந்திருக்கணும், படைக்கப்பட்ட விதத்தில் மனுஷங்க உருவாகலை, எவல்யூஷனில் தான் உருவாயிருக்குங்கிறதுக்கு ஒரு கான்க்ரீட்டாக நான் ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு புதுசாக ஒரு டேர்மை ஃபெமிலியரைஸ் பண்ணுறாரு, பாப்புலரைஸ் பண்ணுறாரு. ஜங்க் டிஎன்ஏ. ஆமாம், அப்படின்னா ஜங்க் டிஎன்ஏன்னா என்னென்னா, நான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ அப்படின்ட்டு உள்ள நிறைய இருக்குது. டிஎன்ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த டிஎன்ஏ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இதே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் எபிசோட்ஸில் எபிசோட் நம்பர் 7, எபிசோட் நம்பர் 25, எபிசோட் நம்பர் 34, இதை மூணையும் பார்த்தாங்கன்னா டிஎன்ஏ பற்றி அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த எபிசோட்ஸில் பேசியிருக்கோம். ஒரு ஐடியா கிடைக்கும் டிஎன்ஏனா என்ன அப்படின்ட்டு. ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், டிஎன்ஏங்கிறது அடினைன், சைட்டோசின், தைமின், குவானின் அப்படின்னு 4 பேசஸில் ஒரு கோடாக இருக்கிற ஒரு விஷயம். இது பயங்கரமான ஒரு படைப்பாற்றலுக்கு, ஆண்டவருடைய படைப்புக்கு மிகப்பெரிய சான்றுது. ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்ரி டிஎன்ஏ டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரிதிங். ஆமாம். ஸோ இவர் ஒரு புதுசாக ஒரு அனாலஜி சொல்கிறார். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனலாக நிறையா இருக்குது. சில பேட்டர்ன்ஸ் டிஎன்ஏக்குள்ளே தேவையில்லாத பேட்டர்ன்ஸாக இருக்குது. ஓகே, அதை இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு கரெக்டான டேர்ம் பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ. ஃபங்க்ஷனே அதுக்கு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இல்லாமல் சும்மா வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்க சீக்வன்ஸ். அதாவது நீங்கள் சொல்கிற வர்றது என்னென்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான டிஎன்ஏல ஒரு சில டிஎன்ஏகளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், இதுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ. ஆனால் இவர் அதை என்ன சொல்கிறாருன்னா ஜங்க் டிஎன்ஏங்கிறார். சிம்பிளாக சொல்கிறோம், குப்பை டிஎன்ஏ. பார்த்தீங்களா, குப்பை தேவையில்லாமல் இவ்வளோ டிஎன்ஏ உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. இதில் இந்த ஜெனட்டிக் கோட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது ஒருவேளை உண்மையிலே ஆண்டவர்னு ஒருத்தர் படைச்சிருந்தா இதெல்லாம் எப்படிங்க வச்சிருப்பாரு? சும்மா இருக்கிற ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரா? தேவையில்லாத ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. அதுதான் அவரோட அனாலஜி. உடனே ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் இதை அமோகமாக ப்ரமோட் பண்ணி, இதனுடைய கான்செப்ட், இந்த பேப்பரோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஜங்க் டிஎன்ஏ. நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட அப்ரோச் என்னென்னா, ஆன்சர் சொல்கிறதோட ரீசனிங் சொல்லணும். ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொல்லும்போது அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இல்லாட்டி அவங்க கேட்குற கேள்வியை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். நீங்கள் ரீசனிங் சொல்லும்போது அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற சில அப்ரோச்சஸ், அனாலஜிஸும் யூஸ் பண்ணுறோம். வேறு வேறு விதமாக அனாலஜிஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த அனாலஜிஸோ இந்த ரீசனிங் தான் என்ன பண்ணுன்னா, திங்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரும்.
ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஒரு சேட் ரியாலிட்டி என்னன்னா, இப்ப 21ஆம் நூற்றாண்டு இப்ப இருக்க செஞ்சுரியில ரீசனிங் பண்றதுக்கு, எப்படி திங்க் பண்றதுக்குன்னு சொல்லிக் குடுக்குற ஒரு சப்ஜெக்ட்டே இப்ப நம்மளுக்கு கிடையாது. ஆமா. நீங்க பிலாசபி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். திங்க் பண்றது எப்படின்னு சொல்லி தரும். லிட்ரேச்சர் ஓரளவுக்கு சொல்லி தரும். ஹிஸ்டரியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். இல்ல இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுக்கக்கூடியதான சப்ஜெக்ட்ஸா இருக்கோ, அது எல்லாமே இப்போ வந்து மைனாரிட்டி மாரி ஆயிருச்சு. ஆமா. எஜுகேஷன் சிஸ்டம்லயே அப்படிதான் இருக்கு. எஜுகேஷன் நம்ம இப்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ். ம். மேத்தமேட்டிக்ஸ் என்ன பண்ணாதுன்னா, திங்க் பண்றது எப்படின்னு சொல்லி தராது. ஆமா. நம்ம காலேஜ் சூஸ் பண்ணும்போது கூட பிலாசபி இவங்கலாம் சூஸ் பண்றாங்கன்னா, இதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யார் சூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மட்டம் தட்டுறது தான் சொசைட்டி அப்படிதான் இருக்கு. ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் டொமைனா இருக்குது மேத்தமேட்டிக்ஸ். இந்த மேத்தமேட்டிக்ஸ் என்ன பண்ணாதுன்னா, திங்க் பண்றது எப்படின்னு சொல்லி தராது. திங்க் பண்ண சொல்லிக் குடுக்குற அத்தன சப்ஜெக்ட்டையும் ஒதுக்கிட்டோம். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இவர் திங்கிங்ல இருக்க பிரச்சனை. இந்த ஓனோ சயின்டிஸ்ட் ஓனோ சொன்னது, இவரு திங்கிங்ல இவரு அனாலஜிக்கலா என்ன ப்ராப்ளம் பண்ணாருங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சயின்டிஸ்ட்டே அவர் என்ன வந்துட்டு திங்கிங்ல ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாரு. ஆமா. இவரு ஏன் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாரு? அவர் திங்கிங்ல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ போறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடு ஒரு பெரிய பங்களா இருக்கு, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பண்றது அந்த என்ஜினியர் ப்ளூ பிரிண்ட் போடுவாரு. அது மாரி உயிரினங்கள் அத்தனைக்கும் இருக்கிற ப்ளூ பிரிண்ட் தான் டிஎன்ஏ. அது ஒரு வேளை மனுஷனா இருக்கலாம், இல்லாட்டி ஆடு மாடுகளா இருக்கலாம், இல்லாட்டி செடி கொடிகளாவும் இருக்கலாம். ஆமா. எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அம்மா, அப்பா அவங்க குழந்தை வந்து மனுஷ குழந்தையா பிறங்குறதுக்கு காரணம் டிஎன்ஏ தான். ம். அதுதான் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப். டிஎன்ஏ இல்லாம எதுவுமே கிடையாது. இப்ப இதுல இவரு என்ன சொல்றாரு, குப்பை டிஎன்ஏ நெறைய இருக்கு. இதுல நெறைய குப்பை இருக்கு. அதனால வந்து இது வந்து எவல்யூஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் அப்படின்னு தான் இவரோட வாதமே. இத எப்படி நம்ம இன்னொரு திங்கிங்ல நான் சொல்றேன். மனுஷன் இனம் உருவாகி ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுது. படைப்புலயே நம்ம பைபிள்லயே பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படைக்கப்பட்டவங்க. 1000 ஜெனரேஷன் ஆனாலும் ரெப்ளிகேஷன் ரிமைன்ஸ் தி சேம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப ஒரு பெற்றோர் இருக்காங்கன்னா, அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்ளிகேட் ஆகும். காப்பி எடுக்கும். இன்னும் நம்மளுக்கு தலை மேல தானே இருக்கு. ஆமா. தலை மாறி பிறந்திருக்கா நம்மளுக்கு? இல்ல. இல்ல. 100% சேமா இருக்கு. எக்செப்ட் வெரி, வெரி ரேர் டிஎம்ஏ டிஃபார்மிட்டின்னு நம்ம சொல்றோம். ஏதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த டிஎன்ஏ டிஃபார்மிட்டினால கால் வேறு மாரி வருது. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. கண்ணு இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம 2 கண்ணு 100% சேமா இருக்கும். ம். ஒரே சைஸ்ல இருக்கும். ரைட்டுங்களா? ஆமா. குப்பை இருந்தா மாறி இருக்கணுமே, ஏன் மாறல? கரெக்ட். இப்ப நம்ம 2 கை எடுத்துக்கங்க. உங்களோட ஒரு கையும், இன்னொரு கையும் 2 சேமா இருக்கும். மாறலையே! உங்க 2 காலும் சேமா இருக்கும் ஒரே ஹைட்ல. கண்ணோட கலர் எடுத்துக்கங்க. இந்த கண்ணு என்ன கலர்ல இருக்கோ, அடுத்த கண்ணும் அதே கலர்ல தான் இருக்கும். மாறவே இல்லையே! முடி தலையில மட்டும் தான் ஆயிரக்கணக்கான வருஷமா முளைச்சிட்டு இருக்கு. நம்ம முதுகுல முடி முளைச்சு கொண்ட போறது இல்லையே! கரெக்ட். சென்சரின்னு ஒண்ணு இருக்கு. உணர்வு அப்படின்ட்டு. கையில தொட்டோம்னா நம்மளுக்கு தொடுறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? உணர்வு இருக்குல்ல. ஆமா. சென்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம சென்ஸ்ன்னு சொல்றோம். சென்சரி அப்படின்னு சொல்றோம். கண்ணுக்குள்ள அது கிடையாது. அதாவது கருவிழிக்குள்ள கருவழிக்குள்ள கிடையாது. ஓகே. அதனால தான் கேட்ராக்ட் ஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனஸ்தீசியா மருந்து போடாமலே பண்ணலாம். ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். உடம்புல எல்லா இடத்துலயும் சென்சரி இருக்கு. மூளைக்கு கிடையாது. தலையில உண்டு, மூளைக்கு கிடையாது. அதனால தான் இப்ப லேட்டஸ்ட்டா சொஃபிஸ்டிகேட்டடா அ ஹெட்ட ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்றாங்கல்ல. பேஷண்ட் முழிச்சிருக்கும்போது பண்ணலாமா? ஆமா. நெறைய நியூரோ சர்ஜரிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கான்ஷியஸா இருக்கும்போதே பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வேள குப்பை நெறைய இருந்ததுன்னா, ஆயிரக்கணக்கான வருஷமா எப்படி இது சேமா வருது? இது லாஜிக்கல் எரர் ஆக்சுவலி. ஓகே. இவர் யோசிச்சது, இவர் ஏன் யோசிச்சாருங்கிறத அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கேள்வியோ, பதிலோ கிடையாது. இவர் யோசிச்சதே ப்ராப்ளம். அவரு யோசிச்சதே தப்புன்றீங்க. யோசிச்சதே தப்பா இவருக்கு தேவைப்படுற மாரி யோசிச்சிருக்காரு. ஓகே. இது ஒரு சான்றா? ஜெராக்ஸ் மிஷின் அனாலஜி ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, ஒரு பேப்பர் இருக்கு. ஒரிஜினல் பேப்பர் இருக்கு. ம். அத போய் நீங்க ஜெராக்ஸ் எடுக்குறீங்க. ஜெராக்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அத வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்குறீங்க. அதாவது எடுக்கப்பட்ட அந்த டூப்ளிகேட் காப்பி வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம். கரெக்ட். அந்த டூப்ளிகேட்ட வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்குறீங்க. ம். இப்படியே ஒரு 100 காப்பி எடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன ஆகும்னா, டேட்டா லாஸ்ன்னு ஒண்ணு ஆகும். அதாவது அதுல இருக்கிற ஒரிஜினல் தன்மை அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரும். கலர் குறைஞ்சுக்கிட்டே வரும் உங்களுக்கு. நார்மலா எடுக்கும்போதே பிராக்டிகலா பார்த்துருக்கேன்.
அதாவது இருக்கிற டேட்டாஸ் வந்து ஒண்ணு அழிஞ்சிருக்கும். ஆனா கொஞ்சம் மங்குன மாரி இருக்கும். இப்படியே குறைஞ்சிட்டே வரும். நீங்க ஒரிஜினல் புக்ல இருந்து எடுக்கிற மாரி, ஒரு ஜெராக்ஸ வாங்கி, அத நீங்க ஜெராக்ஸ் போட்டீங்கன்னா இருக்காது. அத வாங்கி இன்னொருத்தர் போட்டா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கும். இதான் டேட்டா லாஸ்ங்கிறது. ம். ரைட்டுங்களா? ஆனா, ஆயிரக்கணக்கான வருஷமா எவ்வளோ அக்யூரேட்டா இருந்திருந்தால், இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கூட மாறாம இருக்கு. ம். இல்லையா? 800 கோடி பேர் உலகத்துல இருக்கோம்னு சொல்றாங்க. 800 கோடி பேருக்குமே தல மேல தானே இருக்கு. வித் எக்ஸெப்ஷன்ஸ். லட்சத்துல ஒருத்தருக்கோ, இல்லாட்டி கோடியில ஒருத்தருக்கோ ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டில பிறக்கும். அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பெரும்பாலான எல்லாருக்குமே 99.9999% எப்படி மனுஷ தன்மை இருக்குமோ, அதே மாரி தானே ரெப்ளிகேட் ஆகி வந்திருக்கு. ப்ராபபிலிட்டில அதிகமா கரெக்ட்டா தான் இருக்கு. 99.9% கரெக்ட்டா இருக்கு. ம். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா டிஎன்ஏ இருக்கும் பட்சத்தில், இத ஆயிரக்கணக்கான ஜெனரேஷனா, ஆயிரக்கணக்கான ஜெராக்ஸ் காப்பி போட்டு, போட்டு, போட்டு வந்தாலும், இன்னும் அதே மாரி தானே இருக்கும். இவரு எந்த லாஜிக்ல, இதுக்குள்ள குப்பை இருக்கு. குப்பை இருந்தா எப்படி கன்சிஸ்டன்ட்டா இந்த ரிசல்ட் வரும்? வராது. வராதுல்ல. இத ஒரு லாஜிக்ன்னு இவரு சொல்றாரு. இவரு எத சான்றா வச்சு, என்ன ரீசனிங்க வச்சு குப்பை இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ். நான் இத சொல்றேன். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா காட் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா, 1000 ஜெனரேஷன் ஆனாலும் கரெக்ட்டா அதே மாரி வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் கிடையாது. தக்காளி செடி 300 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தக்காளி செடி இன்னும் தக்காளி தான் உருவாக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணும் வெங்காயமா மாறலையே! மாறல. வாழைப்பழமா மாறலையே! நாயி இன்னும் குட்டி நாய் தான் போட்டுட்டு இருக்கு. அது யானைய குட்டி போடல. ஒருவேளை இவர் சொன்ன மாரி ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா, தல கொஞ்சம் கொஞ்சமா மாறி முதுகுக்கு வந்திருக்கலாம். எந்தவித ஒரு லாஜிக்குமே கிடையாது இந்த வாதத்துக்கு. இது ஒரு அனாலிசிஸ் சொல்லட்டேன்னா, ஓகே. இது கம்பேரிசனா இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம பிரைமரியா பார்க்குறது 2 சப்ஜெக்ட். ம். ஒண்ணு வந்து பயாலஜி, இன்னொன்னு வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ். சரி. கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அத சொன்னா இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. 2ம் சேம். கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ஐடி டொமைன்ல ஒரு பெரிய ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்லணும்னா பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா. இன்னைக்கு இருக்கிறதுல பீக்கா போய்க்கிட்டு இருக்கு. ஆமா. டேட்டா அனலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ பிக் டேட்டானா என்ன அப்படின்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் டேட்டா ஆர் அன்கவர்ன்ட் டேட்டா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஜங்க் டேட்டா. ம். இத நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த டிஎன்ஏக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, அவரோட அனாலஜிய எப்படி யோசிச்சாருங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த ஜங்க் டேட்டாங்கிறது எப்படின்னா, பல ரீசன்னால வரும். சில பேர் வந்து தப்பா டைப் பண்ணதுனால, ஹியூமன் எரர்னால வரும். இல்லாட்டி டிரான்சாக்ஷன் ஆகும்போது எரர் இருந்துச்சுனால வரும். இல்லாட்டி ஒரு ஒரு ஃப்ராக்மென்டட் டேட்டா. குப்பை மாரி இருக்கிற டேட்டா. ஆயிரக்கணக்கான டேட்டா இருக்கு. கோடிக்கணக்கான டேட்டாஸ் இருக்குன்னா, அதுதான் பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது ஜங்க் டேட்டான்னு சொல்லுவாங்க. இத வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுங்க நண்பர். ஓகே. இப்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். சுப்பிரமணியன்னு ஒரு நேம் இருக்கு. இத டைப் பண்ணும்போது எஸ்ஸ விட்டுட்டு யூ மட்டும் போட்டு அப்ரமணி அப்படின்னு அடிச்சுட்டாங்க. இத ஒருவேளை ஒரு இங்கிலீஷ்காரன் படிச்சான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு நம்ம தமிழ் கான்டெக்ஸ்ட் புரியாது. ஆமா. அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் தப்பாகும். டிஃபரெண்ட்டா இருக்கும். ஃபோனிக்ஸ் படிச்சுட்டு அவன் படிச்சான்னு வச்சுக்கங்களேன், இத எப்படி வாசிப்பான்னா, ரஹ்மானியான்னு வாசிப்பான். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல. இத கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு சம்பவமாவே எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. ஸோ இதான் டேட்டா மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் சொல்றது. ஓகே. இது மாரி ஆயிரக்கணக்கான டேட்டா ஃப்ராக்மென்டடா, தப்பா குவிஞ்சு கிடக்கு. ம். அத வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாமா? அதிலிருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் டேட்டா கிரியேட் பண்ணி, அது மூலமா ஏதாவது காசு பண்ணலாமா? இல்லாட்டி நம்ம பண்ற வேலை அந்த கம்பெனிக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? இப்படிங்கிறத பண்றது தான் பிக் டேட்டா. அத வச்சு தான் டேட்டா அனாலிசிஸ் நெறைய அதில பண்றாங்க. ம். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ஒரு கோடர் இருக்காரு. பார்த்தீங்களா? சங்க் டேட்டா நெறைய கிரியேட் ஆயிருக்கு. அதனால கம்ப்யூட்டர் அதுவா உருவானுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவன? இதே அனாலஜி தான் ஓனோ சொன்ன அனாலஜி. ஓகே. ஜங்க் வரதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஜங்க் டேட்டா இருக்கு. ஜங்க் டேட்டா இருக்குங்கிறதுக்காண்டி பிக் டேட்டா வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா? கம்ப்யூட்டர்ல எவ்வளோ ஜங்க் டேட்டா வருது? அப்புறம் அதுவா வந்துருச்சுன்னு எவனாவது சொல்றானா? இப்ப இதுக்கு அடிஷனலா இன்னொரு அனாலஜி பார்ப்பேன். ஒரு கார் இன்ஜின் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கு இருக்கும். அழுக்கு வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. அது இன்ஜின் ஓடுறதுனால அழுக்கு வரலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அழுக்கு வரலாம். பல காரணம் இருக்கலாம். பார்த்தீங்களா? அழுக்கு இருக்கு. அதனால இன்ஜின் அதுவா வந்துச்சுன்னு எவனாச்சும் ஒருத்தன் சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? இந்த லாஜிக் தான் அவர் யூஸ் பண்ண லாஜிக். ஓகே. அதாவது நெறைய பேரு இந்த
இவங்க சொல்ற வாதத்தெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ இர்ரேஷனலா இருக்கும். அவ்வளோ நான்சென்ஸா இருக்கும். சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். நம்ம உடம்பெல்லாம் கெமிக்கலான ஆனது. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, அது உண்மதான். நம்ம என்சைம்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் தான் பேசிக்கான கூறு. அதுலேருந்து வரது தான் புரோட்டீனு. புரோட்டீனால ஆனது தான் நம்மளோட மசில்ஸ் எல்லாமே. ஆர்கன்ஸ், உறுப்பு, என்சைம்ஸு. இந்த புரோட்டீன் இல்லாத ஒரு ஐட்டம் வந்து உடம்புல கிடையாது. ம். அதெல்லாம் புரோட்டீன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பார்த்தீங்களா எல்லாம் கெமிக்கல் தான் உடம்புல இருக்கு. ஸோ வி எவால்வ்ட் ஃப்ரம் கெமிக்கல். அதுதான் கெமிக்கல் எவல்யூஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அனாலஜி சொல்றேன். இன்ஜினுக்குள்ள இன்ஜின் ஆயில் ஒண்ணு இருக்கும் கார்லயோ, பைக்லயோ. ம். பார்த்தீங்களா? இன்ஜினுக்குள்ள இன்ஜின் ஆயில் இருக்கு. இன்ஜின் ஆயில்ல இருந்தா இன்ஜின் வந்துச்சு. இப்படி ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப எதுவும் சொல்லிறாதீங்க. சொல்ல முடியாது பிரதர். அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா. அடுத்தது எங்க நம்ம பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூரோ சிஸ்டம்ல இம்பல்சஸ்ன்னு இருக்கு. அது வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃபங்ஷன் ஆகுதோ, அதே மாதிரியான ஃபங்ஷன். பட் ஆனா அதோட டெக்னிக்ல மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா. நியூரான்ஸ் வந்து சிக்னல் அனுப்புறதுனால, ஏன்னா பிரெயின்லேருந்து நமக்கு ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் சிக்னல் போகுது பார்த்தீங்களா? ஆமா. எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஆமா. இவங்க யோசிச்சாங்க. எங்க இருந்துடா கரண்ட் வந்துச்சு? வானத்துல பார்த்தா மின்னல் இருந்துச்சு. மின்னல்லேருந்து கரண்ட் வந்துச்சு. நல்லா இருக்குல்ல? ஒருவேளை இப்ப நான் சிரிச்சுட்டு இத நம்ம ஒரு நக்கலா சொல்றதுனால, இதெல்லாம் லாஜிக்கலா இல்லன்னு நெனச்சுக்குவாங்க. இத தான் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ட்ரை பண்ணது. உயிர் எங்க இருந்து உருவானுச்சு? இம்பல்ஸ் இருக்கு உடம்புல. இம்பல்ஸ் எங்க மேல இருந்து இருக்கு. அப்பா! மின்னல் அடிக்குதுல்ல? அங்க இருந்து தான் வந்தோம் நாங்க. இதுதான் இவங்களோட ராஷனாலிட்டி. நம்ம பேசும்போதே இதனுடைய சீரியஸ்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு இது சொல்லும்போது, அவங்களுக்கு அது கன்வே ஆகாம போயிரும். அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். ஆமா. அ ஒரு உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இத அவங்க சொல்லும்போது வேற டேர்ம்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு விளங்காத ஒரு 4, 5 டேர்ம போட்டு நீங்க சொல்லும்போது, உண்மைய தான் ஏதோ சொல்றாங்களோ அப்டின்ட்டு நம்மளும் நம்பிருவோம். ம். ஆனா அவங்களோட லாஜிக் தான். இது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ம். காட் இல்ல எவல்யூஷன் ப்ரூஃப் அப்டின்ட்டு இவங்க பெருசா தூக்கிட்டு வர்றது, இந்த மாரி மொக்க லாஜிக்கா இருக்கும். மொக்க அனாலஜியா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? இவரு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அனாலஜி சொன்னேன்ல. இந்த பிக் டேட்டாவ அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு கோட் எழுதுறவன் சொன்னான்னா, அவன ஒரு மாரி நம்ம பார்ப்போம். தெளிவா தான் இருக்கானான்ட்டு. இதே அனாலஜிய தான் ஓடோ அங்க யூஸ் பண்ணாரு. ரைட்டுங்களா? அதோட ஸ்டோரி நிக்கல. 1972ல இவரு என்ன பண்ணாரு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத டிஎன்ஏ, ஜங்க் டிஎன்ஏ அப்படி இப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம 20, 30 வருஷம் கழிச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் டிஎன்ஏ கிடையாது. இது டிஎன்ஏ சிந்தசிஸ்ல இதுக்கு முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கும் ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு. சொல்லிட்டாங்க. 30 வருஷமா இத ப்ரமோட் பண்ணியாச்சு. ஓகே. இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல. ஜர்னல்ஸ்ல வந்திருக்கும். ஆனா ஊனான்னு எல்லா இடத்துலயும் வந்திருக்கும்ல. செகண்ட் நியூஸ் இருக்கு பாருங்க. அது எங்கேயுமே வந்திருக்காது. வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கே. அவங்களுடைய பிலீஃப்க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கே. ட்ரூ. ப்ரமோட் பண்ண விட்டுருக்கவே மாட்டாங்க. ப்ரமோட் பண்ண விட்டுருப்பாங்க. இத நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப ஒரு சேட் பார்ட்டா தான் நான் அத பார்க்குறேன். அன்பார்ச்சுனேட் பார்ட்டு. இந்த மாரி நியூஸ் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இந்த மாரி எவல்யூஷன சப்போர்ட் பண்ற நியூஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன் அப்டின்னா, காட் இருக்கிறாருங்கிறத மனுஷங்க விரும்புறதில்ல. போன எபிசோட்ல சொன்ன மாரி தங்களுக்கு இச்சைக்கேத்த போதகர்களை சேர்த்துக் கொண்டு, ப்ரமோட் பண்றவங்களும் அவங்களுக்கு விருப்பமா எது இருக்குதோ, அதுதான் ப்ரமோட் பண்றாங்களே ஒழிய, சத்தியத்த யாரும் ப்ரமோட் பண்றதில்ல. ஸோ இத தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ப்ரிஜடிஸ் அப்டின்னு ஒரு வேர்ட்ல சொல்றோம். ப்ரிஜடிஸ் அப்டின்னா, நீங்க வந்து மைண்ட்ல ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவீங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அது மாரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மக இருக்கு, மருமக இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த மக போய் அம்மாவ, "அம்மா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா?" அப்படின்னு கேட்டா இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் பண்ணாது. ம். அது மக. அது பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மருமகளுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஆகலன்னு வச்சுக்கங்க. சரி. அந்த அம்மா என்ன பண்ணிருது, இந்த அம்மாவ திட்டிருது. மாமியார வந்து திட்டிருது. என்ன ஆகும்? திட்டலாம் வேணாம் பிரதர். சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். பிரளயமே வந்துரும். 2 பேருக்கும் தான். ஒரு லேடி பொண்ணு இருக்காங்க. அம்மா திட்டுனா அத ஏத்துக்குவாங்க. அம்மா பிரச்சனை இல்ல. மாமியார் அத எதிர்த்து சொல்லிட்டா, ப்ராப்ளம் தான். பெரிய இதுல என்ன ப்ராப்ளம்னா, இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்டின்னா, அவங்க ஆல்ரெடி மைண்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மாமியாரா மோசம். இந்த மருமகளா மோசம். அப்ப அவங்க என்ன பண்ணாலுமே இவங்களுக்கு மோசமா தான் தெரியும். அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கிறதுனால, அவங்க செய்றது எதுவா இருந்தாலுமே, நல்லதா இருந்தாலும் அது மோசம்ன்னு சொல்லுவோம். மோசங்கிற மாரி தான் தெரியும். இப்ப நம்மளே எடுத்துக்குவோமே, நம்மளுக்கு ஒருத்தர பிடிக்கல.
அவர் என்ன நல்லது பண்ணாலுமே நம்மளுக்கு எப்படி தோணும்னா மோசமாக தான் தோணும். இவங்களுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா காட் இல்லை, இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இப்படி மொக்க அனாலஜி எடுத்து இதை ஒரு லாஜிக்குங்கிற ஒரு இதில் இதை வந்து சயின்டிஃபிக் இது பேப்பராக பப்ளிஷ் ஆன விஷயம். நீங்க சொல்லும்போது தான் நான் யோசிக்கிறேன். இத வந்து அவர் அவ்வளோ யோசிச்சு, அத வந்து கண்டுபிடிச்சு அத இத்தன அதாவது நீங்க சொன்ன மாரி 30 வருஷம் அவங்க வந்து அத வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளோ வைராக்கியமா இருந்திருக்கிறாரு பாருங்க அது. எவ்வளோ ஒரு வன்மம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஆமா. அவருடைய பிலீஃப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்ல அத வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக எவ்வளோ வேலை பார்த்துருக்கிறாரு பாருங்க. இது இவங்களுக்கு யோசிக்க தெரியாதா? எவ்வளோ ஒரு அக்யூரசி அதில் இருந்திருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான ஜென்ரேஷன் கழிச்சும் சாலிடா அதே மாதிரி ரிசல்ட் வருது. அது அக்யூரசிக்கு தானே ப்ரூஃபு. அதெல்லாம் விட்டுருவாங்க அவங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பார்த்தீங்களா குப்பை இருக்குது, அது என்னென்னலாம் தெரியாது உங்களுக்கு, அது முழுமையும் உங்களுக்கு தெரியாது. குப்பை இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம், இது சயின்டிஃபிக் ஜேர்னலில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு பேர் வச்சு சங்க் டிஎன்ஏ. அதுவும் பாருங்க இவருடைய குரூக்கட்னஸ். அன்ஆர்கனைஸ்ட் ஆர் அன்யூஸ்ஃபுல் டிஎன்ஏன்னு வச்சிருந்தா கூட ரைட்டு. ஏன்னா அப்போ அவருக்கு புரியல இந்த டிஎன்ஏக்கு யூஸ் இல்லாத மாதிரி நான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏன்னு கூட வச்சிருக்கலாம். அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. சங்க் டிஎன்ஏ. சங்க் டிஎன்ஏன்னா பார்க்குறவனுக்கு என்ன புரியும்? குப்பை டிஎன்ஏ. குப்பை. அது 30 வருஷம் கழிச்சு அது குப்பை இல்லைப்பா, அது ஏதோ வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்குள்ள வெற்றிகரமாக 30 வருஷம் பரப்பி வச்சுது. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து ஜனங்களுக்குள்ள அந்த ஜங்க்ன்ற அந்த குப்பைன்றத வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா உள்ள புகுத்திட்டாங்கல்ல. இதுதான் ப்ரெஜடிஸ்ங்கிறது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாசிக் வசனம் சொல்லணும் அப்படின்னா ரோமர் 1:21 நம்ம வாசிக்கிறபடி, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப மேதாவித்தனமா இருக்கிறோம். அங்க எவ்வளோ பெரிய மேதை, அங்க எவ்வளோ பெரிய அறிவியலாளர்கள், அங்க எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட், இப்படியே யோசிச்சு அவங்க விரும்பினதுக்கு ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சு வீணா போனோம்னு தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நீங்க சொல்லும்போது எனக்கு பைபிள்ல இருக்கிற ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இந்த நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்தில் சதுசேயர்கள் பரிசேயர்கள் இருந்தாங்க. அவங்க வேத வாக்கியங்களை வந்து ஆராய்ஞ்சு அதை சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து இவர் தேவனுடைய குமாரனான்னு சோதிக்க வராங்க. அவர் பதில் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குமே. சோதிக்கிறாங்க, அதே வேத வாக்கியங்களை எடுத்து அவரை சோதிக்கிறாங்க. மோசையுடைய பிரமாணத்தில் இப்படி இருக்கே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா அவன் மனசுல ஏத்துக்கிறதுக்கு அவன் விருப்பமே இல்லை. கேள்வி கேட்கறதுக்காகவே வந்திருக்கான். அவனுடைய ஸ்டான்ஸ்ல நிக்கணுன்றதுக்காக வந்திருக்கான். அழகா சொன்னீங்க. அவங்க வந்து ஆல்ரெடி இவர் வந்து காம்படிட்டரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. எல்லா கூட்டமும் இவருக்கு பின்னாடி போகுது. எப்படி போச்சு? இவரை எப்படியாவது குறை கண்டுபிடிச்சு இவரை காலி பண்ணணும். அவங்க யூஸ் பண்ற மெத்தடும் பாருங்க. இவர் சொன்ன விஷயத்த வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன மோட்டிவ்ல டெஸ்ட் பண்றாங்கன்னா, இவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண டெஸ்ட் பண்றாங்க. அழகா சொன்னீங்க. அவர் தேவகுமாரன் இல்லைங்கிறது அதை சொல்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை தான் ஆராய்ஞ்சாங்க ஒழிய சத்தியத்தை அவங்க ஆராய்ஞ்சே பார்க்கல. சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில எபிசோடுக்கு முன்னாடி கூட நான் உங்ககிட்ட ஒரு சொன்ன ஒரு காரியம், அவர் வந்து என்னை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்ல. கர்த்தரை வந்து பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு தான் சொல்லி. ஏன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இப்போ நீங்க சொன்ன இந்த சயின்டிஸ்டா இருக்கட்டும், இனி இந்த மாதிரி எத்தனை சயின்டிஸ்டுகள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே தோற்று போனவர்கள். நம்முடைய தேவன் அவர் மெய்யான தேவன்றதை வந்துட்டு அவர் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அவர் தான் ஜெயிக்க போறாரு. கட்டாயமா அழகா சொன்னீங்க. அதில் என்ன நாம ஒரு பாயிண்டோட சேர்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது 2 நாளாகமம் 16:9 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நம்ம வேணா ஒரு மனசு திருப்திக்காக ஜனங்கள் நினச்சிக்கலாம், நம்ம செய்கிறத யாரும் பார்க்கல, நம்மளுக்கு வந்து விளைவே இல்லை, நம்ம திருப்திக்கு இவங்க நினச்சிக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத், ஏன் இதை நான் அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்கிறேன்னா, அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா அதுவும் பார்த்துட்டு இருக்கார் ஒருத்தர். நம்ம மனசு குத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம மைண்டை எதையாவது நம்பி டியூன் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டபிள். சூப்பராக சொன்னீங்க. யார் அக்கௌண்டபிள்? தெர் இஸ் அ காட் வாட்சிங் அஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிலீவர்ஸ் நம்ம மறந்துடக்கூடாது. கண்டிப்பா நியாயம் தீர்க்கிற நாளிலே எல்லாத்துக்கும் அவர் கணக்கு கேட்பார். ஆமாம். ஸோ அந்த அந்த ஆண்டவருக்கு மேலே இருக்க அந்த பயம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிரயோஜனமான விஷயங்களை வந்துட்டு நம்ம இப்படி பேசிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே ஒரு தெளிவு, எனக்குள்ள ஒரு தெளிவு அந்த மாதிரி நிச்சயமா வந்து நேயர்களுக்கும்
நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா நீங்க பிரதருடைய அந்த அனாலஜிஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவாய் நம்ம வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்க ஆதரவு தெரிவிங்க. அதே மாரி ரூபன் பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் என்கிற அந்த யூடியூப் சேனலையும் நீங்க பாருங்க. இதை விட இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.